ஒரு மனிதனை தேவனை ரட்சிக்கும் திட்டம் எப்ப அவருடைய இருதயத்துல தோன்றுச்சோ, அந்த தோன்றுதலுக்குண்டான அடிப்படை ஆதாரம் என்னன்னா அவருடைய இருதயத்தில் இருந்த தயவு. தயவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நற்குணம், இதயத்தினுடைய நற்குணம். தேவனுடைய இருதயத்தை போல ஒரு நல்ல குணம் இந்த உலகத்துல நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ எளிதா 100% நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நான் ரொம்ப நல்லவங்க, இதயத்துல ரொம்ப நல்ல குணம் உள்ளவன் அப்படின்னு நம்ம சொல்றோம், வாயில டயலாக் விடுறோம். ஆனா என்னைக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம தீமையா யோசிச்சதே கிடையாதா? வேதவசனத்துல நமக்கு அழகா பல வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. நன்மை செய்கிறவனுக்கே நன்மை செய்தால் அதனால என்ன பலன்? உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ என்ன பண்ணு? ஒரு டிஃபிகல்ட்டான கேரக்டர். அந்த கேரக்டர் இதயத்திலே நற்குணம் உள்ளவர்கள் தான் இப்படிப்பட்ட தயவு. எனக்கு தீமை செய்கிறவனுக்கு நான் நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுதான் தயவு. அந்த தயவு எந்த மனுஷனுக்குள்ள வரும்? தேவனுடைய தயை என்பதுதான் ரட்சிப்பினுடைய ஆசீர்வாத பெனிஃபிட். நான் நன்மை செய்கிறவனாக இருந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்யல, நான் நல்லவனாக இருந்து கர்த்தர் எனக்கு நல்லவனா இல்ல, நான் ரொம்ப யோக்கியவானா நீதிமானா இருக்கிறனால கர்த்தர் எனக்கு நீதிமானாய் நல்லவரா இல்ல. நல்லா கவனிங்க, நான் தீமை செய்கிறவன், நான் பாவத்திலே விழுந்தவன், நான் இச்சையை கொண்டவன், நான் உலக பிரகாரமான பாவங்களை விழுந்து போனவன். இப்படிப்பட்ட எனக்கு ரட்சிப்பை ஆண்டவர் சொந்தமாக்கி கொள்ள அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பினதுக்கு ஒரே ஒரு காரியம், என் கர்த்தர் இருதயத்திலே நல்ல குணம் படைத்தவர். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் கூடிய நல்ல குணத்தை எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்னா, துன்பத்திலே இருக்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் கர்த்தருடைய இருதயம் என்ன பண்ணாது, தாங்காது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை தேவ சத்தத்தை கேட்டு தேவ சத்தியத்தை கேட்டு தெரிந்தே தைரியமாக துணிகரமாக அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்து அந்த அக்கிரமத்தின் விளைவாக அந்த துன்பத்தின் விளைவாக வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் சிரித்து கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல. அப்படிப்பட்ட துன்பமான வேளையிலே உங்களையும் என்னையும் குறித்து கவலைப்படுகிறவர். ஹல்லேலூயா. எப்படியாவது இப்பயாவது என் பிள்ளைய நான் என்ன பண்ணும், மீட்டு வெளியே கொண்டு வரணும், எப்படியாவது என் பிள்ளைய நான் தேவன் என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், கொண்டு